ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடிமேட் ஃப்ராக்கில் வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவோட கிளாத் வந்து இதுமாரி கொடுத்துருக்காங்க, நீளமாக கொடுத்துருக்காங்க கிளாத்து. அதை வந்து நம்ம வந்து நடு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து நெட்டுக்காக கட் பண்ணிட்டாங்க. இப்போ கட் பண்ணாமல் நிறைய இது ரெடிமேட் ஃப்ராக்கில் வந்து ஸ்லீவ் அப்படியே கொடுக்குறத நம்ம வந்து அதை வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படி கட் பண்ணலாங்கிறத வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்லீவை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச் தேவைப்படுது, அதனால் நான் 9 இன்ச் வைக்கிறேன். மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே வந்து 9 இன்ச் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1 இன்ச் மடக்கி அடிக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இதேமாரி நம்ம 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம தைக்கக்கூடிய இடத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது நெட் கிளாத்னால வலிக்கிட்டு போவோம், அதனால தான் நம்ம அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ராகோட இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாம். அதை தையல் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். கட் பண்ணலைன்னா இதேமாரி வளைவாக வச்சு நம்ம வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கீழே வந்து மடக்கி அடிக்கிறதுக்காண்டி 1/4 இன்ச் மடக்கி அடிக்கிறோம். 1/4 இன்ச் மடக்குனதை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் வச்சு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இதேமாரி இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவில் வந்து எது நல்ல பக்கம்ங்கிறத பார்த்துட்டு மேலே வச்சுக்கணும் நல்ல பக்கத்தை. அதேமாரி ஃப்ராக்கோட நல்ல பக்கமும் மேலே வச்சுக்கிட்டு 2க்கும் நடுவில் இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணணும். நெட் கிளாத்னால பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நெட்டில் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆப்போசிட் சைடும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதேமாரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ரெடிமேடு இதில் ஃப்ராக் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதேமாரி சைட்லேயும் ஓரமாக இன்னொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் கிளாத்னால பிரிஞ்சு வராது. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெட்டு உள்ளே மாட்டாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் 1 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம எங்கே பிரித்து விட்டோமோ அந்த சைடு வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் டபுள் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். இதேமாரி சேனலில் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.